பொமிஷட்டாய். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல. வழக்காடு நானும் புதுமையான மனிதர் அல்ல. வாழ்க்கை பாடையிலே சர்வசாதாரண தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். விளையாட்டு திடலில் கூட பம்மிலே விடுறேன். வீட்டை தாக்கினேன். என்பெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன். இல்லை, நிச்சயமாக இல்லை. விளையாட்டு திடலில் குழப்பம் விட்டேன். விளையாட்டு கூடாது என்பதற்காக அல்ல, விளையாட்டு போக இருக்கக்கூடாது என்பதற்காக. வீட்டை தாக்கினேன். வீடு கூடாது என்பதற்காக அல்ல. வீட்டில்லப்பா சதா டிவி பாட்டு பாட்டு அம்மாயிடம் மடி வாங்க கூடாது என்பதற்காக. உனக்கு இவ்வளவு அக்கறை, உலகத்துக்கு யாருக்கும் இருக்காத அக்கறை என்று கேட்பீர்கள். நான் பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் கடந்து வந்த ஏபிசிடிகளும் வயசுகளும் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். கேளுங்கள் என் கதை. தீர்ப்பெழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். என் பேரோ சுந்தரம். ஒரு அழகான தமிழ் பெயர். இந்த சென்னையில் மாநகராட்சியில் ஒரு பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறேன். தினம் காலையுடன் மதியம் வரை படின்னு தாசை செய்வதற்காக அப்பாயிண்ட் செய்யப்பட்டுள்ள டீச்சர் தான் ஜனனி மேம். சரி, வீட்டில் யாரு நிம்மதியாக இருக்கலாம் என்று சென்றால் அங்கும் அதே டார்ச்சர் என் பெற்றோர்கள் செய்கின்றனர். இந்த இறுக்கமற்ற உலகத்திலே ஒரு விடுமுறை நாட்கள் கூட நிம்மதியாக வாழ முடியாது. அன்று ஹோம்வொர்க் என்ற பெயரில் லாரியாக ஸ்போர்ட் செய்கிறார்கள். படிப்பின் பெயரால் இப்படி கொடுமைகளை நடமாட விட்டது யார் குற்றம்? டீச்சரின் குற்றமா, இல்ல பள்ளி பேரை சொல்லி இம்சை செய்யும் பெற்றோர்களின் குற்றமா? அல்லது இவ்வளவு நேரம் ஒரு சிறுவன் உயிரை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் செய்யும்போது கூட ஏதோ கையை கட்டி வைத்தது போல அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இதோ இந்த ஆடியன்ஸ், இவர்களில் குற்றமா? ஆனால் தன்னோட பிள்ளைகளில் பெர்ஃபார்மன்ஸ் செய்யும் போது மட்டும் கையை